நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து என்ன பேசிதான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், தளபதி விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும் இவரு போயிட்டு அதை பார்த்த மாதிரியும் தளபதி விஜய் அவர்கள் வந்து வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி இவரு பேசிட்டு இருக்காரு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எந்த அளவுக்கு பேசுறாருன்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்படி பேசுறாருன்னா இந்த மாதிரி கட்சிக்கு பொதுமக்கள் வந்து எப்படி வாக்களிப்பாங்க? எப்படி வந்து ஓட்டு கேட்டு போவாரு தொகுதிக்கு? வரும் தேர்தலில் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர் நிக்கிற தொகுதியில படுதோல்வி அடைவார். இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. படுதோல்வி அடைவார். அவர் மட்டும் அடைய மாட்டாரு, அவங்க கட்சியில நிக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் படுதோல்வி அடைவாங்க. இது வந்து கண்டிப்பா நடக்கும். விமர்சனம் பண்ணலாம், யாரு வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். தனிநபர் தாக்குதல் வந்து பண்ணவே கூடாது. தனிநபர் தாக்குதல் பண்ணக்கூடாது. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிகே கட்சியில உள்ள நிர்வாகிகளோ தொண்டர்களோ இது போன்ற தனிநபர் விமர்சனம் வந்து நயினார் நாகேந்திரன் அவருக்கு மேல பண்ணா சும்மா இருப்பாரா? நயினார் நாகேந்திரன் என்ன தெரியுமா பேசுவாங்க? அரசியல் தெரியல, நாகரிகம் தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, 1000 கேள்வி எழுப்புவாங்க. இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது போன்று வந்து பேசியிருக்காருன்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாளர் இது. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் உங்க பின்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு நிர்வாகிகளை வழிநடத்துற ஒரு தலைவர் நீங்களே இந்த மாதிரி பேசலாமா? அப்ப நீங்க இந்த மாதிரி பேசினா உங்க தொண்டர்கள் வந்து எப்படி பேசுவாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தலில் உங்க தொகுதியில் இருக்கிற மக்கள் உங்களை வந்து படுதோல்வி அடைய வைப்பாங்க. இது கண்டிப்பா நடக்கும்.